ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய முறைப்படி கம்மங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ கம்பு எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ கம்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு. அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம், ஊறுவிடும். கொஞ்சம் லைட்டாக ஊறினா போதும். அரை மணி நேரம் ஊறி வச்சு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிருக்கோம். இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடாது. நம்ம அதிரசத்துக்கு அரைப்போம்ல, அந்த பதத்துக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அரைச்சாச்சு. இனி நம்ம கூழ் ரெடி பண்ணிடலாம். கம்பை நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இனி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு நம்ம கிண்டணும். என்கிட்ட அடிக்கனமான பாத்திரம் இல்லை, அந்த குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரில் நிறைய தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறோம். தண்ணி தாராளமாக வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியாக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு பங்குக்கு ஒரு 3 மடங்கு தண்ணி வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர்னால் 3 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அளவு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி. இனி அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஊற்றி கிளறிடலாம். பாருங்கள், அதை ஊற்றி கிளறுவோம். நல்லா கட்டிப்படாமல் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா கட்டியானதும் நம்ம கிளறது நிறுத்திடலாம். அதுக்குன்னு நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம கிளறாமல் இருந்தால் அடி பிடிச்சிரும். நல்லா வெயிட்டான அடி பாத்திரமாக வச்சோன்னா நமக்கு அடி பிடிக்காது அதிகமாக. அதனால் நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். குக்கர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அதில் வச்சுருக்கிறேன். இந்த கைவிடாமலே நல்லா கிளறிட்டு இருக்கணும். நமக்கு பாதி வந்துச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ரெடி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம கூழை கரைச்சிக்கலாம். அப்படியே வச்சுருவோம். கூழ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், கெட்டியாக இருக்குது நல்லா. இதை நம்ம எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம். இனி 2 கரண்டி எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் உப்பு போடாமல் தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் நம்ம வேணுங்கிறப்ப உப்பு போட்டு கலக்கிக்கலாம். அந்த கூழ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெயில் காலங்கிறக்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. அது கூட வெங்காயம் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். மோர் மிளகாய் எடுத்துக்கலாம், அப்பளம் எடுத்துக்கலாம்,
அப்புறம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கலாம். எதுவுமே கொத்தவரங்காய் வத்தல் எந்த வத்தலாக இருந்தாலும் நம்ம அதை வச்சு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். ஒரு டம்ளர் குடித்தாலே போதும், பசிக்கவே பசிக்காது. அந்தளவுக்கு நல்லா ஃபில்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி லாஸ்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கம்பங்கூழ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.